கடவுளை கும்பிடுறவன், கடவுளுக்கு மரியாதை கொடுக்குறவன், அந்த கடவுளை செஞ்சு விநாயகரை செஞ்சு வழிபாடு செஞ்சு பொறி பொட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போடுறான், கடலுக்குள்ள போடுறான். இது என்ன பெரிய கான்ட்ராடிக்ஷனா இருக்கு பாருங்க. நீ ஆகாத பொருளை தானே தூக்கி குப்பையில போடணும், வேண்டாத பொருளை தானே குளத்துல குட்டையில போடணும். இப்ப ஏன் போடுறேன்னா உடனே ஒரு கடவுளை அவமதிச்சுட்டாங்க. நான் சொல்றேன், விநாயகர் உண்மையிலேயே யார் என்றால் விநாயகர் தான் கௌதம புத்தர். இது பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல். அவன் வச்சு கும்பிடுறான், கும்பிட்டு தூக்கி போய் போட்டுறான். உண்மை, இது வரலாறு. இதை நான் பொய் சொல்ல, கற்பனையா சொல்ல, யூகமா சொல்லல. விநாயகர், நாயகர்னா தலைவர் அர்த்தம். விநாயகர் நிகரற்ற தலைவன் பொருள், ஒப்புயர்வற்ற தலைவர். வீய முன்னால சேர்த்தா நாயகன்கிற சொல்லுக்கு பெயர் தலைவன் பொருள். விநாயகன் அப்படின்னா ஒப்பு உயர்வற்ற தலைவர். இவனுக்கு ஒப்பான ஆளு கிடையாது, உயர்வான ஆளு கிடையாது. அவ்வளவு தூரம் நிகரற்ற ஒரு தலைவன் பேரு. அந்த பெயர் 1000 பெயர்களை கொண்ட ஒரே மாமனிதர் கௌதம புத்தர் தான். அவருக்கு விநாயகர்னும் பெயரு, ஐயப்பனும் பெயரு, சாத்தப்பனும் பெயரு. சாஸ்தான் கூப்பிடுறாங்க கேரள ஐயப்பனை. சாஸ்தான்னா அது அந்த பெயர் கௌதம புத்தருடைய பேரு. பௌத்தர்கள் அந்த